Hi friends, welcome to Bhubadi Math Academy. ஸோ இந்த வீடியோவில் கண்டினியூட்டி அண்ட் டிஃப்ரென்ஷியபிலிட்டி பற்றி ப்ராப்ளம்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதில் வந்து இந்த ப்ராப்ளம் இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். இஸ் த ஃபங்க்ஷன் டிஃபைன்டு பை f of x is equals to x plus 5 if x less than or equals to 1 equals to x minus 5 if x greater than 1 a continuous function. ஓகே, ஸோ ஆக்சுவலாக இங்கே ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுதான் நம்மளோட ஃபங்க்ஷன் f of x equals to x plus 5 if x less than or equals to 1 is equals to x minus 5 if x greater than 1. இந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸாக இல்லையா அப்படின்னு சொல்லி கொஸ்டின் பண்ணியிருக்காங்க. ரைட்டு, ஸோ அப்போது நமக்கு கண்டினியூஸ் ஃபங்க்ஷனுக்கான டெஃபினிஷன் என்ன அப்படின்றது தெரியும். இப்போ எஃப் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். எஃப் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷன் ரியல் நம்பர்ஸ்ல இருந்து ரியல் நம்பர்ஸ்க்கு போகுது அப்படின்னு வச்சுக்குவோம். இப்போ ஏ அப்படின்ற பாயிண்ட் இந்த டொமைன்ல இருந்து எடுக்கிறோம், ஆர் அப்படின்ற இந்த டொமைன்ல இருந்து எடுக்கிறோம். ஓகே, இந்த ஏன்ற பாயிண்ட்ல இந்த ஃபங்க்ஷனை எப்போ வந்து கண்டினியூஸ் அப்படின்னு சொல்லுவோம்னா, லிமிட் எக்ஸ் அப்ரோச்சஸ் டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸும் எஃப் ஆஃப் ஏவும் ஈக்குவலா இருந்துச்சுன்னா ஏ அப்படின்ற பாயிண்ட்ல எஃப் அப்படின்ற இந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இந்த டொமைன்ல இருக்கிற எல்லா பாயிண்ட்லையுமே இந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸா இருந்துச்சுன்னா இந்த ஃபங்க்ஷனையே நம்ம என்னன்னு சொல்லிடலாம்னா கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிடலாம். ரைட், ஸோ இப்போ இங்க கொடுத்துருக்க ஃபங்க்ஷனோட கண்டினியூட்டி பத்தி நம்ம செக் பண்ணலாம். ஸோ அப்போ கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் வந்து ஸ்பிளிட் அப் ஃபங்க்ஷனாக இருக்குது. ஸோ அந்த ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் ஆயிருக்குன்னா இதுதான் ரியல் லைன் வச்சுக்கலாம். ஸோ இங்கே வந்து 1 அப்படின்ற பாயிண்ட் இருக்குது. 1க்கு லெஃப்ட் சைடில் எக்ஸோட வேல்யூ 1க்கு லெஃப்ட் சைடில் இந்த சைட்லாம் இருக்கும்போது எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன வேல்யூ எடுக்குதுன்னா எக்ஸ் ப்ளஸ் 5 அப்படின்ற வேல்யூ எடுக்குது. எக்ஸோட வேல்யூ 1 விட கிரேட்டர் தானாக இருக்கும்போது எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன வேல்யூ எடுக்குதுன்னா எக்ஸ் மைனஸ் 5 அப்படின்ற வேல்யூ எடுக்குது. எக்ஸாக்டா எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு 1ல அந்த ஃபங்க்ஷன் என்ன வேல்யூ எடுக்குதுன்னா எக்ஸ் பிளஸ் 5 அப்படின்ற இந்த வேல்யூ எடுக்குது. ஓகே, ஸோ இந்த ஃபங்க்ஷனோட கண்டினியூட்டி பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். ரைட், ஆக்சுவலா இது மாதிரி ஸ்பிளிட் அப் ஃபங்க்ஷன் கொடுத்தாங்கன்னா எந்த பாயிண்ட்ல அந்த ஃபங்க்ஷன் வந்து ஸ்பிளிட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ இங்க 1ங்கிற பாயிண்ட்ல தான் ஃபங்க்ஷன் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா ஸ்பிளிட் ஆகுது. ஸோ அந்த 1 தான் வந்து நமக்கு என்ன பாயிண்டா இருக்கும்னா ப்ராப்ளமேட்டிக் பாயிண்டா இருக்கும். ரைட்டு, ஸோ கண்டினியூட்டி அந்த பாயிண்ட்ல செக் பண்றது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரிமைனிங் இருக்கிற பிளேசஸ்லாம் கண்டினியூட்டி ஈஸியா நமக்கு ப்ரிசர்வ் ஆயிரும். ஸோ இருந்தாலும் அதை நம்ம வந்து ப்ராப்பரா ப்ரூஃப் பண்ணணும். ஓகே, ஸோ அப்போ இப்போ எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு 1ங்கிற பாயிண்ட்ல நம்ம கண்டினியூட்டி செக் பண்ணலாம். ரைட்டு, கேஸ் 1 அப்படின்னு வச்சுக்குவோம். ஓகே, ஸோ கேஸ் 1 when x equals to 0 x equals to 1 இந்த கேஸ்ல நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ரைட், ஸோ இந்த கேஸ்ல டிஸ்கஸ் பண்ணணும்னா நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும், லிமிட் எக்ஸ் அப்ரோச்சஸ் டு 1 எஃப் ஆஃப் எக்ஸ் இது கால்குலேட் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த லிமிட் கால்குலேட் பண்ணணும்னா 1ங்கிற பாயிண்ட்ல லெஃப்ட் லிமிட் கால்குலேட் பண்ணும் அஸ் வெல் அஸ் ரைட் லிமிட் கால்குலேட் பண்ணும். அப்போ இதுதான் வந்து நம்மளோட நம்பர் லைன். இங்க 1ன்ற பாயிண்ட் இருக்கு, 1க்கு ரைட் சைட் இருக்க இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் 1ஓட ரைட் நெய்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து 1 பிளஸ் ஹெச்ன்ற ஃபார்மேட்ல இருக்கும். 1க்கு லெஃப்ட் சைட்ல இருக்க இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் 1ஓட லெஃப்ட் நெய்பர் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து 1 மைனஸ் ஹெச் அப்படின்ற ஃபார்மேட்ல இருக்கும். ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம என்ன கால்குலேட் பண்ண போறோம்னா 1ன்ற பாயிண்ட்ல ரைட் லிமிட் கால்குலேட் பண்ண போறோம். அப்ப லிமிட் எக்ஸ் அப்ரோச்சஸ் டு 1 பிளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு limit h approaches to 0 f of 1 plus h. Okay, so this is equals to இதுல h அப்படின்ற இந்த குவான்டிட்டி greater than 0. இங்க f of 1 plus h வந்து பாசிட்டிவ். அப்போ 1 plus h அப்படின்ற இந்த குவான்டிட்டி greater than 1. அப்போ எந்த டெஃபினிஷன் அப்ளை பண்ணணும்னா இந்த x minus 5 அப்படின்ற இந்த டெஃபினிஷனை அப்ளை பண்ணணும். அப்போ லிமிட் h approaches to 0 f of 1 plus h இருக்கு இல்லையா, இங்க x இருக்க பிளேஸ்ல 1 plus hன்னு ரீப்ளேஸ் பண்ணும். 1 plus h minus 5. ஸோ இப்போ h இருக்க பிளேஸ்ல அப்படியே 0 சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். அப்போ 1 plus 0 minus 5.
which is equals to -4. அப்போ நமக்கு இப்போ என்ன கிடைச்சிருக்குன்னா 1 அப்படின்ற பாயிண்ட்ல கொடுத்துருக்க ஃபங்க்ஷனோட ரைட் லிமிட், அதாவது லிமிட் எக்ஸ் அப்ரோச்சஸ் டு 1 பிளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ், இது கால்குலேட் பண்ணோம்னா ஆன்சர் வந்து -4 அப்படின்னு கிடைக்குது. இப்போ அதே பாயிண்ட்ல லெஃப்ட் லிமிட் கால்குலேட் பண்ணோம். அப்போ லிமிட் எக்ஸ் அப்ரோச்சஸ் டு 1 மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ், இது கால்குலேட் பண்ணும். இது எப்படி கால்குலேட் பண்றதுன்னா லிமிட் h approaches to 0 f of 1 minus h. Okay, so this is equals to limit h approaches to 0 f of 1 minus h அப்படின்னா இந்த 1 minus h னா 1 விட lesser quantity. Okay, so 1 விட lesser quantity னா f of x எப்படி டிஃபைன் ஆயிருக்கு, இங்க நமக்கு ஃபங்க்ஷன் தெரியும். 1 விட lesser quantity னா f of x வந்து எப்படி டிஃபைன் ஆயிருக்குன்னா x plus 5 அப்படின்னு சொல்லி டிஃபைன் ஆயிருக்கு. அப்போ அந்த எக்ஸுக்கு பதிலா இங்க என்ன ரீப்ளேஸ் பண்ணணும்னா 1 மைனஸ் ஹெச். அப்போ 1 மைனஸ் ஹெச் பிளஸ் 5 அப்படின்னு டிஃபைன் ஆகும், விச் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஹெச் இருக்க பிளேஸ்ல 0 சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியது. அப்போ 1 minus 0 plus 5 which equals to 6. Therefore limit x approaches to 1 minus f of x is equals to 6. Okay, so இந்த ப்ராப்ளத்துல x equal to 1ன்ற பாயிண்ட்ல லெஃப்ட் லிமிட் கால்குலேட் பண்ணியிருக்கோம். அது ஆன்சர் வந்து 6ன்னு வருது. அதே போல லிமிட் x approaches to 1 plus f of x, இது கால்குலேட் பண்ணியிருக்கோம். இதோட ஆன்சர் வந்து -4 அப்படின்னு வருது. இந்த லெஃப்ட் லிமிட் அட் எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு 1ம் ரைட் லிமிட் அட் எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு 1ம் என்ன ஆகல அப்படின்னு சொன்னா ஈக்குவலா இல்ல. therefore இந்த லிமிட் எக்ஸ் அப்ரோச்சஸ் டு 1 எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் எக்ஸிஸ்ட், இந்த லிமிட் வந்து என்ன ஆகாது அப்படின்னு சொன்னா எக்ஸிஸ்ட் ஆகாது. ஸோ இந்த லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகாதுன்னா இந்த எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு 1 அப்படின்ற பாயிண்ட்ல நம்ம வந்து டிஸ்கண்டினியூட்டி பத்தி டிஸ்கஸ் பண்ண முடியாது. ஸோ நம்ம என்ன கன்க்ளூஷன் கொடுத்துடலாம் அப்படின்னா therefore at the point x equals to 1, the function is discontinuous. Okay, x equals to 1 அப்படின்ற பாயிண்ட்ல given function வந்து discontinuous. Okay, next இனிமே ரிமைனிங் பாயிண்ட்ஸ்ல வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னா கண்டினியூட்டி வந்து செக் பண்ணும். ரைட், ஒன்ஸ் அகைன் நம்ம ஃபங்க்ஷனை வந்து ரீகால் பண்ணிக்கலாம். நம்மளோட ஃபங்க்ஷன் என்ன, எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு என்ன ஃபங்க்ஷன், எக்ஸ் பிளஸ் 5 இஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ஸ் டு 1, எக்ஸ் மைனஸ் 5 இஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் 1. ஓகே, ஸோ இப்போ கேஸ் நம்பர் 2. ரைட், ஸோ இந்த கேஸ் நம்பர் 2ல என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம்னா a கிரேட்டர் தென் 1 அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ லிமிட் எக்ஸ் அப்ரோச்சஸ் டு a f of x, இந்த குவான்டிட்டி கால்குலேட் பண்றோம், which equals to limit x approaches to a. இந்த a கிரேட்டர் தென் 1ன்னு இருக்கிறதுனால f of xக்கு x minus 5 அப்படின்ற இந்த டெஃபினேஷனை யூஸ் பண்ணோம். அப்போ x minus 5 which is equals to x இருக்க பிளேஸ்ல a ரீப்ளேஸ் பண்ணிடணும். அப்போ a minus 5, இதை ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கலாம். இப்போ இப்போ f of a கால்குலேட் பண்ணலாம். f of a is equals to a கிரேட்டர் தென் 1 இருக்கிறதுனால f of xக்கான இந்த டெஃபினிஷனை என்ன பண்ணணும்னா அப்ளை பண்ணணும். இந்த டெஃபினிஷன்ல f of x equals to x minus 5, இங்க xக்கு பதிலா a, அப்போ a minus 5, இதை ஈக்குவேஷன் நம்பர் 2 அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ from equations 1 and 2 we have limit x approaches to a f of x is equals to f of a. Therefore f is continuous. At x equals to a where this a is greater than 1. Okay, so a is greater than 1. 1 விட கிரேட்டர் வேல்யூஸா கிரேட்டரா இருக்கிற
எல்லா வேல்யூஸ் ஆஃப் ஏலையும் இந்த ஃபங்க்ஷன் வந்து எப்படி இருக்கும்னா கண்டினியூஸ் ஃபங்க்ஷனா இருக்கும். ரைட். அண்ட் தென் நெக்ஸ்ட் கேஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் கேஸ் நம்பர் 3. ரைட். ஸோ கேஸ் நம்பர் 3ல என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம்னா ஏ வந்து லெஸ் தென் 1 இருந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கலாம். ஏ லெஸ் தென் 1 இருந்துச்சுன்னா லிமிட் எக்ஸ் அப்ரோச்சஸ் டு ஏ f of x இது calculate பண்றோம் which equals to limit x approaches to a f of x. a வந்து less than 1. அப்ப less than 1னா f of xக்கான இந்த x plus 5ங்கிற இந்த டெஃபினிஷனை யூஸ் பண்ணும். அப்ப இங்க நமக்கு என்ன கிடைக்கும்? x plus 5 அப்படின்னு கிடைக்கும். இப்ப x இருக்க பிளேஸ்ல ஏன்னு ரீப்ளேஸ் பண்ண வேண்டியதான். அப்ப a plus 5. ஸோ இது லிமிட் x approaches to a f of x. இப்போ f of a calculate பண்ணலாம். ஸோ f of a is equals to f of a இந்த a less than 1 இருக்கிறதுனால இந்த டெஃபினிஷனை யூஸ் பண்ணும். x இருக்க பிளேஸ்ல a ரீப்ளேஸ் பண்ணிக்க வேண்டியது. அப்போ இது a plus 5. இப்போ இந்த லிமிட்டும் இந்த f வேல்யூ ஈக்குவலா இருக்கிறதுனால f is continuous at x equals to a where a less than 1. okay. so 1 விட less than இருக்கிற எல்லா a வேல்யூஸ்க்கும் கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் வந்து என்னவா தான் இருக்கும் அப்படின்னு சொன்னா கண்டினியூஸா தான் இருக்கும். ரைட். ஸோ அப்போ ஃபைனலா இந்த கொஸ்டினுக்கான கன்க்ளூஷன் என்ன அப்படின்னு சொன்னா இந்த ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த ஃபங்க்ஷன் வந்து x ஈக்குவல்ஸ் டு 1 அப்படின்ற பாயிண்ட்ல மட்டும்தான் நாட் கண்டினியூஸ். ஓகே. ரிமைனிங் இருக்கிற எல்லா பாயிண்ட்லையும் இந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன ஃபங்க்ஷனா இருக்கும்னா கண்டினியூஸ் ஃபங்க்ஷனா இருக்கும். ஓகே. எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு 1ன்ற பாயிண்ட்ல மட்டும் டிஸ்கண்டினியூட்டி இருக்கும். ரிமைனிங் இருக்கிற எல்லா பாயிண்ட்லையும் அந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷனா தான் இருக்கும். ரைட். நம்ம நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போயிடலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் 14th problem number 14. Discuss the continuity of the function f where f is defined by f of x is equals to 3 if 0 less than or equals to x less than or equals to 1 equals to 4 if 1 less than x less than 3 is equals to 5 if 3 less than or equals to x less than or equals to 10. ஓகே. ஸோ ஆக்சுவலா இங்க வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபங்க்ஷன் தான் f of x equals to 3 when x lies between 0 to 1, f of x equals to 4 when x lies between 1 to 3, f of x equals to 5 when x lies between 3 to 10. ஓகே. ஸோ ஓவராலா கொடுத்துருக்க டெஃபினிஷன் படி பார்த்தோம்னா இந்த f அப்படின்ற ஃபங்க்ஷன் வந்து எந்த டொமைன்ல வந்து டிஃபைன் ஆயிருக்குன்னா, அதாவது டொமைன் ஆஃப் எஃப்ங்கிற ஃபங்க்ஷனோட டொமைன் வந்து என்ன அப்படின்னா க்ளோஸ்ட் இன்டர்வல் 0,10 இந்த டொமைன்ல தான் எஃப் அப்படின்ற ஃபங்க்ஷன் வந்து என்ன ஆயிருக்கு டிஃபைன் ஆயிருக்கு. ஓகே. ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷனோட கண்டினியூட்டி பத்தி நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா டிஸ்கஸ் பண்ணணும். ரைட். ஸோ அப்போ நான் நம்பர் லைன்ல இந்த பாயிண்ட்ஸை மார்க் பண்ணிக்கிறேன். இது வந்து 0 அப்படின்ற பாயிண்ட், அதுக்கப்புறம் இது வந்து 1 அப்படின்ற பாயிண்ட், அப்புறமா இந்த பாயிண்ட் வந்து 3ன்ற பாயிண்ட், இந்த பாயிண்ட் வந்து 10 அப்படின்ற பாயிண்ட். ஓகே. எக்ஸ் வந்து 0க்கும் 1க்கும் இடையில இருந்துச்சுன்னா
இன்ஃபேக்ட் இந்த 0வும் 1ம் இன்க்ளூடட். ஓகே, x 0க்கும் 1க்கும் இடையில இருந்துச்சுன்னா f of x வந்து எப்படி டிஃபைன் ஆயிருக்குன்னா 3. x வந்து 1க்கும் 3க்கும் இடையில இருந்துச்சுன்னா 1ம் 3யும் இன்க்ளூட் ஆகல. ஓகே, ஸோ இங்க இருந்துச்சுன்னா x வந்து இந்த இன்டர்வல்ல இருந்துச்சுன்னா f of x ஓட வேல்யூ 4. x வந்து 3க்கும் 10க்கும் இருந்துச்சுன்னா 3யும் 10ம் இங்க இன்க்ளூடட். f of x ஓட வேல்யூ வந்து 5. ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸா இல்லையா அப்படின்றத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஓகே, ஸோ ஆல்ரெடி சொன்ன அதே விஷயம்தான். இந்த ஃபங்க்ஷன் வந்து ஸ்பிளிட் அப் ஃபங்க்ஷன். எந்தெந்த பாயிண்ட்ல எல்லாம் வந்து ஃபங்க்ஷன் வந்து ஸ்பிளிட் ஆகுதோ அந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த பாயிண்ட்ல கண்டினியூட்டி நம்ம வந்து கண்டிப்பா செக் பண்ணும். ரிமைனிங் இருக்கிற இடத்துல ஃபங்க்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்கா எப்படி தான் இருக்கும்னா கண்டினியூஸா தான் இருக்கும். அதாவது 0க்கும் 1க்கும் இடையில இருக்கிற எல்லா பாயிண்ட்லையும் ஃபங்க்ஷன் வந்து கண்டிப்பா என்னதுதான் அப்படின்னா கண்டினியூஸ் தான். அதே போல 1க்கும் 3க்கும் இடையில இருக்கிற எல்லா பாயிண்ட்லையும் ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸ் தான். அதே போல 3க்கும் 10க்கும் இடையில இருக்கிற எல்லா பாயிண்ட்லையும் ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸ் தான். இப்போ நாம வந்து கண்டினியூட்டி செக் பண்ண வேண்டிய பாயிண்ட்ஸ்ன்னு பார்த்தா 1ன்ற இந்த பாயிண்ட்ல கண்டினியூட்டி நாம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா செக் பண்ணணும். அதே போல 3 அப்படின்ற இந்த பாயிண்ட்ல கண்டினியூட்டி என்ன செய்யணும்னா செக் பண்ணணும். இருந்தாலும் ஒரு கம்ப்ளீஷனுக்காக நம்ம வந்து எல்லா பாயிண்ட்ஸ்லையுமே வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்டினியூட்டியை வந்து செக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸை செக் பண்ணலாம். when x equals to 1. ஓகே, when x equals to 1. ஸோ x equals to 1ன்ற பாயிண்ட்ல கண்டினியூட்டி வந்து இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா செக் பண்ண போறோம். அப்போ இப்போ என்ன கால்குலேட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா லிமிட் x approaches to 1 f of x இது வந்து கால்குலேட் பண்ணும். இது கால்குலேட் பண்றதுக்கு 1ன்ற பாயிண்ட்ல ரைட் லிமிட் கால்குலேட் பண்ணும் as well as லெஃப்ட் லிமிட் கால்குலேட் பண்ணும். அப்ப லிமிட் x approaches to 1 plus f of x right limit which is equals to limit h approaches to 0 f of 1 plus h which is equals to limit h approaches to 0 f of 1 plus h. f of 1 plus h அப்படின்னு சொன்னா இந்த குவான்டிட்டி 1 விட பிகர் குவான்டிட்டி. அப்போ எக்ஸோட வேல்யூ 1 விட பிகரா இருந்துச்சுன்னா f of x ஓட வேல்யூ வந்து எவ்வளோ அப்படின்னு சொன்னா 4 அப்படின்னு தெரியும். ஓகே, அதாவது எக்ஸோட வேல்யூ 1க்கும் 3க்கும் இடையில இருந்துச்சுன்னா f of x வந்து 4. இங்க 1 plus ஹெச்ங்கிறது 1க்கும் 3க்கும் இடையில தான் இருக்கும். இதுல ஹெச்ங்கிறது பாசிட்டிவ் குவான்டிட்டி, ரொம்ப ஸ்மால் குவான்டிட்டி, வெரி க்ளோஸ் டு 0. ஓகே, ஸோ அப்போ இந்த இன்டர்வல்ல தான் இருக்கு. அப்போ இந்த டெஃபினிஷன் தான் யூஸ் பண்ணோம். அப்போ இங்க ஆன்சர் என்ன கிடைக்கும்னா 4 அப்படின்னு கிடைக்கும். விச் இஸ் ஈக்குவல்ஸ் டு இங்க ஹெச் இருந்துச்சுன்னா ஹெச்சுக்கு பதிலாக 0 ரீப்ளேஸ் பண்ணலாம். ஆனால் ஹெச்சே இல்லை. அப்போ இதோட வேல்யூ 4. அப்போ ரைட் லிமிட் கால்குலேட் பண்ணிட்டோம். அப்போ லிமிட் எக்ஸ் அப்ரோச்சஸ் டு 1 பிளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு 4ன்ற ஆன்சர் கிடைச்சிருச்சு. இதே போல லிமிட் x approaches to 1 minus f of x இது வந்து நாம என்ன பண்ணணும்னா கால்குலேட் பண்ணணும். which equals to limit h approaches to 0 f of 1 minus h. okay, f of 1 minus h which equals to limit h approaches to 0 f of 1 minus h. 1 minus h னா இந்த குவான்டிட்டி less than 1. less than 1னா f of x வந்து எப்படி டிஃபைன் ஆயிருக்கு 3 அப்படின்னு டிஃபைன் ஆயிருக்கு. ஸோ அப்போ இதோட வேல்யூ 3. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு இந்த ஹெச் இருந்துச்சுன்னா 0 அப்ளை பண்ணலாம். ஹெச் இல்லை, அப்போ இங்கே வேல்யூ வந்து 3. அப்போ லெஃப்ட் லிமிட்டோட வேல்யூ 3ன்னு வருது. 1ன்ற பாயிண்ட்ல ரைட் லிமிட்டோட வேல்யூ வந்து 4 அப்படின்னு வருது. therefore limit x approaches to 1 f of x not exist. ஓகே, ஸோ இது வந்து என்ன ஆகலை அப்படின்னு சொன்னா எக்ஸிஸ்ட் ஆகலை. ஸோ அதனால இந்த எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு 1 அப்படின்ற இந்த பாயிண்ட்ல இந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன ஃபங்க்ஷன்னா டிஸ்கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். therefore at x equals to 1 f of x is discontinuous. f of x is discontinuous. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்த பாயிண்ட்ல நம்ம வந்து இது பத்தி செக் பண்ணலாம். கண்டினியூட்டி பத்தி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா செக் பண்ணலாம்.
ஓகே, அடுத்து எந்த பாயிண்ட்ல செக் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா when x equals to 3, when x equals to 3, ஓகே, xங்கிற பாயிண்ட் வந்து 3 அப்படின்ற பாயிண்ட் வச்சுக்கிட்டோம்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கலாம். f of x திரும்ப ரீகால் பண்ணிக்கலாம். f of x is equals to 3 if 0 less than or equals to x less than or equals to 1 equals to 4 if 1 less than x less than 3 is equals to 5 if 3 less than or equals to x less than or equals to 10. okay, x equals to 3 அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா limit x approaches to 3 plus, அதாவது 3ன்ற பாயிண்ட்ல ரைட் லிமிட் கால்குலேட் பண்ண போறோம். f of x which is equals to, இதை எப்படி டிஃபைன் பண்ணலாம், limit h approaches to 0 f of 3 plus h. okay, so this is equals to limit h approaches to 0 f of 3 plus h அப்படின்னு சொன்னா இதுல h வந்து பாசிட்டிவ் குவான்டிட்டி. ஸோ 3 plus h அப்படின்றது கண்டிப்பா எப்படிதான் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 3 விட எப்படிதான் இருக்கும், கிரேட்டரா தான் இருக்கும். ஓகே, ஸோ அப்போ எந்த டெஃபினிஷன் யூஸ் பண்ணணும்னா இந்த டெஃபினிஷன் என்ன பண்ணணும்னா யூஸ் பண்ணணும். அப்போ லிமிட் h approaches to 0 f of 3 plus h, இதோட வேல்யூ எவ்வளோனா 5. ஸோ which equals to 5. ரைட், இப்போ லிமிட் x approaches to 3 minus f of x, இது கால்குலேட் பண்ணலாம். which equals to limit h approaches to 0 f of 3 minus h. 3 minus h னா 3 விட லெசர் குவான்டிட்டி, 3 விட லெசர் குவான்டிட்டினா இந்த இதை யூஸ் பண்ணும். 4 அப்படின்ற இந்த டெஃபினிஷன் இருக்குல்ல, அந்த டெஃபினிஷனை யூஸ் பண்ணும். அப்போ லிமிட் h approaches to 0 இங்க வந்து 4 அப்படின்னு கிடைக்கும். which equals to 4. ரைட், ஸோ இதை ஈக்குவேஷன் நம்பர் 1 வச்சுக்கலாம், இது ஈக்குவேஷன் நம்பர் 2 அப்படின்னு வச்சுக்கலாம். ரைட், ஃப்ரம் ஈக்குவேஷன்ஸ் 1 and 2, from equation 1 and 2 we have limit x approaches to 3 plus f of x is not equals to limit x approaches to 3 minus f of x. Therefore limit x approaches to 3 f of x not exist. ஓகே, இந்த லிமிட் வந்து என்ன ஆகல அப்படின்னு சொன்னா எக்ஸிஸ்ட் ஆகல. அப்ப இந்த லிமிட் வந்து எக்ஸிஸ்ட் ஆகல அப்படின்னு சொன்னா இந்த பாயிண்ட்ல நம்ம டிஸ்கண்டினியூட்டி பத்தி என்ன பண்ண முடியாது, டிஸ்கஸ் பண்ண முடியாது. ஸோ என்ன கன்க்ளூஷன் கொடுத்துடலாம், therefore f of x அப்படின்ற அந்த ஃபங்க்ஷன், therefore f of x is not continuous, f of x is not continuous at x equals to 3. ஓகே, ஸோ இது முடிஞ்சுச்சு. அடுத்து நம்ம என்ன கேஸ் டிஸ்கஸ் பண்ண போறோம்னா கேஸ் நம்பர் 3 அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, கேஸ் நம்பர் 3. இப்போ கேஸ் நம்பர் 3ல ஏ அப்படின்ற ஒரு வேல்யூ 0க்கும் 1க்கும் இடையில இருக்குன்னு வச்சுக்கலாம். 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ஸ் டு ஏ லெஸ் தென் 1 அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன்னா ஈக்குவல்ஸ் டு 1ல டிஸ்கஸ் பண்ணிட்டோம் நம்ம. இப்போ இதுக்குள்ள இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ நான் என்ன பண்றேன்னா லிமிட் எக்ஸ் அப்ரோச்சஸ் டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ், இது வந்து என்ன பண்ணலாம்னா கால்குலேட் பண்ணலாம். லிமிட் எக்ஸ் அப்ரோச்சஸ் டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ், இது கால்குலேட் பண்ணலாம். விச் இஸ் ஈக்குவல்ஸ் டு லிமிட் எக்ஸ் அப்ரோச்சஸ் டு ஏ, லிமிட் எக்ஸ் அப்ரோச்சஸ் டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ். ஆக்சுவலா இங்க இது வேணா இப்படி எடுத்துக்கலாம். இந்த கேஸ் வந்து 0 லெஸ் தென் ஏ லெஸ் தென் 1 அப்படின்ற கேஸ் எடுத்துக்கலாம். இந்த கேஸ் வேணாம். ஓகே, ஸோ லிமிட் எக்ஸ் அப்ரோச்சஸ் டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ், திஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு லிமிட் எக்ஸ் அப்ரோச்சஸ் டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ். இப்போ வந்து ஏ வந்து 0க்கும் 1க்கும் இடையில இருக்கிறதுனால எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எப்படி டிஃபைன் ஆயிருக்கும்னா 3 அப்படின்னு டிஃபைன் ஆயிருக்கும். விச் இஸ் ஈக்குவல்ஸ் டு 3. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு எஃப் ஆஃப் ஏ. ஏன்னா ஏ வந்து 0க்கும் 1க்கும் இடையில இருக்கு.
ஸோ ஃபங்க்ஷனோட டெஃபினிஷன் படி அதோட வேல்யூ வந்து 3 தான். அப்போ லிமிட் எக்ஸ் அப்ரோச்சஸ் டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸும் எஃப் ஆஃப் ஏவும் ஈக்குவலாக வர்றதுனால எஃப் இஸ் கண்டினியூவஸ். எஃப் இஸ் கண்டினியூவஸ் அட் எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு ஏ வேர் 0 less than a less than 1. ஓகே ரைட். இப்போ இந்த இந்த எக்ஸ்ட்ரீம் இந்த எண்டு பாயிண்ட் 0ங்கிற பாயிண்ட் இருக்குல்ல, இந்த பாயிண்ட்லயும் ஆக்சுவலா கண்டினியூட்டி பத்தி நம்ம என்ன பண்ணோம்னா டிஸ்கஸ் பண்ணோம். அப்போ 0 அப்படின்ற பாயிண்ட்ல கண்டினியூட்டி பத்தி டிஸ்கஸ் பண்ணோம். இங்க 0 அப்படிங்கிற பாயிண்ட்ல கண்டினியூட்டி பத்தி டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ இந்த 0 அப்படின்ற பாயிண்ட்டுக்கு ரைட் சைட்ல இருந்து தான் நம்ம 0 அப்ரோச் பண்ண முடியும். 0ங்கிற பாயிண்ட்டுக்கு லெஃப்ட் சைட்ல இருந்து 0வை நம்ம என்ன செய்ய முடியாதுன்னா அப்ரோச் பண்ண முடியாது. ஏன்னா இந்த சைடு இருக்கிற வேல்யூஸ் வந்து அந்த ஃபங்க்ஷனோட டொமைன்ல இல்லை. ஓகே, அப்போ நம்ம என்ன பண்றோம்னா 0 அப்படின்ற இந்த பாயிண்ட் இருக்குல்ல, இந்த பாயிண்டோட ரைட் சைட்ல இருந்து 0 அப்ரோச் பண்ணும்போது என்ன லிமிட் வருது அப்படின்னு பார்க்கலாம். அப்ப லிமிட் x approaches to 0 plus f of x இது calculate பண்றோம், which is equals to limit h approaches to 0 f of 0 plus h, which is equals to limit h approaches to 0 f of 0 plus h அப்படின்றது f of h. hங்கிறது ஒரு பாசிட்டிவ் குவான்டிட்டி. ஓகே, ஸோ அப்போ f of xங்கிற ஃபங்க்ஷனை திரும்ப ரீகால் பண்ணோம்னா f of x equals to 3 if 0 less than or equals to x less than or equals to 1, equals to 4 if 1 less than x less than 3, equals to 5 if 3 less than or equals to x less than or equals to 10. okay, ஸோ இது இப்போ லிமிட் h approaches to 0 f of h அப்படின்னு கிடைச்சிருக்கு. அப்போ இந்த h approaches to 0 f of h, hங்கிறது பாசிட்டிவ் குவான்டிட்டி greater than 0. அப்போ இந்த இன்டர்வல்குள்ள வருது. அப்போ f of x ஓட வேல்யூ எவ்வளோ அப்படின்னு சொன்னா 3. ஓகே, ஸோ அப்போ இது 0 அப்படிங்கிற பாயிண்ட்ல ரைட் லிமிட் வேல்யூ 3. இப்போ இந்த gf 0 அப்படின்ற பாயிண்ட்ல அந்த ஃபங்க்ஷனோட ஃபங்க்ஷனல் வேல்யூ பார்க்கலாம். f of 0, f of 0வும் இதுல தான் கால்குலேட் பண்ணும். இது வந்து 3. ஓகே, ஸோ இப்போ இந்த பாயிண்டோட இந்த 0ங்கிற பாயிண்ட்ல இந்த ரைட் லிமிட் ரைட் சைட்ல இருந்து 0வை அப்ரோச் பண்ணும்போது இதுதான் வந்து 0ங்கிற பாயிண்ட். 0வை ரைட் சைட்ல இருந்து அப்ரோச் பண்ணும்போது கிடைக்கிற அந்த லிமிட்டும் இந்த 0ங்கிற பாயிண்ட்ல ஃபங்க்ஷனோட ஃபங்க்ஷனல் வேல்யூ ஈக்குவலா இருக்கிறதுனால இதுவும் 3 தான் வருது, இதுவும் என்னதான் வருது 3 தான் வருது. ஈக்குவலா இருக்கிறதுனால இந்த ஃபங்க்ஷன் எஃப்ங்கிற கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் 0ங்கிற பாயிண்ட்ல என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு சொன்னா கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் அப்படின்றத நம்ம கன்க்ளூட் பண்ணிடலாம். ஓகே, therefore f of x is continuous. f of x is continuous at x equals to 0. ஓகே, கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் வந்து x equals to 0 அப்படிங்கிற பாயிண்ட்ல என்னது கண்டினியூஸ். இதே போல அடுத்த கேஸ் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். அடுத்த கேஸ் வந்து கேஸ் நம்பர் 4. ஓகே, கேஸ் நம்பர் 4ல என்ன டிஸ்கஸ் பண்ணோம்னா இப்போ 1 less than a less than 3 அப்படின்னு வச்சுட்டு டிஸ்கஸ் பண்ணும். அதாவது ஏவோட வேல்யூ 1க்கும் 3க்கும் இடையில இருந்துச்சுன்னா என்ன ஆகுது அப்படின்றத பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகே, அப்ப லிமிட் எக்ஸ் அப்ரோச்சஸ் டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் இது கால்குலேட் பண்ணலாம். இந்த ஆன்சர் என்ன கிடைக்கும்னா லிமிட் எக்ஸ் அப்ரோச்சஸ் டு ஏ அந்த ஃபங்க்ஷனை ரீகால் பண்ணோம்னா எக்ஸோட வேல்யூ 1க்கும் 3க்கும் இடையில இருந்துச்சுன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் எவ்வளோனா 4, which is equals to இது 4னே வந்துடும். இப்போ எஃப் ஆஃப் ஏ வேல்யூ ஏ வந்து 1க்கும் 3க்கும் இடையில இருக்கிறதுனால ஃபங்க்ஷனோட டெஃபனிஷன்ல இருந்து எஃப் ஆஃப் ஏ வேல்யூ 4. அப்போ இந்த லிமிட்டும் எஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷனோட ஃபங்க்ஷனல் வேல்யூ அட் ஏவும் ஈக்குவலா இருக்கிறதுனால எஃப் இஸ் கண்டினியூவஸ். எஃப் இஸ் கண்டினியூவஸ் at x equals to a. okay, where
this A lies between 1 to 3. Okay, where A lies between 1 to 3. Right. Next case number 5. Next case number 5. இந்த கேஸ் நம்பர் 5ல எப்படி டிஸ்கஸ் பண்றோம்னு பார்க்கலாம். கேஸ் நம்பர் 5ல இப்போ ஏ 3க்கும் 10க்கும் இடையில இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ 3 less than A less than 10. ரைட். ஸோ இப்போ என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா லிமிட் x approaches to A f of x இது calculate பண்ணலாம், which equals to limit x approaches to A f of x என்ன, x வந்து 3க்கும் 10க்கும் இடையில இருந்துச்சுன்னா f of x வந்து 5. so this is 5. right. so இது வந்து எதுக்கு ஈக்குவல்னா f of A-க்கே ஈக்குவல். ஏன்னா A 3க்கும் 10க்கும் இடையில இருக்கும்போது f of x ஓட வேல்யூ வந்து எவ்வளோதான், 5 தான். ஸோ இது f of A that also equals to 5. ஸோ இந்த ரெண்டு ஈக்குவலா வர்றதுனால இந்த இது இந்த ஃபங்க்ஷன் f is continuous at x equals to A. right. ஸோ ஃபைனலா இந்த எண்ட் பாயிண்ட் இருக்கு. எந்த எண்ட் பாயிண்ட்னா x equals to 10ங்கிற எண்ட் பாயிண்ட் இருக்கு. இந்த எண்ட் பாயிண்ட்ல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் when x equals to 10. ஓகே, ஸோ இந்த எண்ட் பாயிண்ட்ல கண்டினியூட்டி எப்படி டிஸ்கஸ் பண்றதுன்னா, இங்க தான் x equals to 10 அப்படின்ற இந்த பாயிண்ட் இருக்கு. அப்ப இந்த 10ல லெஃப்ட் லிமிட் வந்து பார்க்கணும். அந்த 10ல லெஃப்ட் லிமிட்டும் 10ங்கிற பாயிண்ட்ல ஃபங்க்ஷனல் வேல்யூ ஈக்குவலா இருந்துச்சுன்னா ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸ். அப்போ லிமிட் x approaches to 10 minus f of x which is equals to limit h approaches to 0 f of 10 minus h. so this is equals to limit h approaches to 0 f of 10 minus h. 10 minus h னா லாஸ்ட் இன்டர்வல்ல வரும். ஓகே, லெஸ் தென் 10. அப்போ f வேல்யூ வந்து எவ்வளோனா 5. ஸோ இங்க ஹெச் இருந்தா ஹெச்சுக்கு பதிலாக 0 அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணலாம். ஹெச் இல்லை, அப்போ இங்க ஆன்சர் என்னதான் கிடைக்கும்னா 5 தான் கிடைக்கும். எஃப் ஆஃப் 10 வேல்யூ பார்த்தா அதுவும் என்னதான் அப்படின்னா 5 தான். ஸோ அப்போ லிமிட் எக்ஸ் அப்ரோச்சஸ் டு 10 மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் இந்த குவான்டிட்டியும் எஃப் ஆஃப் 10ம் ஈக்குவலா இருக்கிறதுனால எஃப் இஸ் கண்டினியூவஸ் அட் x equals to 10. ஓகே, ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ ஃபைனலாக இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை நம்ம வந்து கன்க்ளூட் பண்ணிடலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம், இந்த ஃபங்க்ஷன் தான் கொடுத்துருக்க ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து எக்ஸோட வேல்யூ 0க்கும் 1க்கும் இடையில இருந்துச்சுன்னா ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸாக இருக்கும். அதே போல் எக்ஸோட வேல்யூ 1க்கும் 3க்கும் இடையில இருந்துச்சுனாலும் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து கண்டினியூஸ். எக்ஸோட வேல்யூ 1க்கும் 3க்கும் 10க்கும் இடையில இருந்துச்சுனாலும் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து கண்டினியூஸ். பட் இந்த ஃபங்க்ஷனோட பாயிண்ட் ஆஃப் டிஸ்கண்டினியூட்டிஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பாயிண்ட் ஆஃப் டிஸ்கண்டினியூட்டி அப்படின்றத பார்த்தோம்னா எந்தெந்த பாயிண்ட்னா எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு 1 ஒரு பாயிண்ட் ஆஃப் டிஸ்கண்டினியூட்டி, அப்புறம் எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு 3 ஒரு பாயிண்ட் ஆஃப் டிஸ்கண்டினியூட்டி. எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு 1லையும் எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு 3லையும் மட்டும்தான் இந்த ஃபங்க்ஷனுக்கு டிஸ்கண்டினியூட்டிஸ் இருக்கும். ரிமைனிங் எல்லா பாயிண்ட்ஸ்லையும் இந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸாக தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.